சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லிடமா பல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வாழ்க்கை மெல்லிடமா வல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா நீங்க மட்டும் என்ன 2 நாள் என்ன பார்க்காம இருந்ததுக்கே புக்ஸ் கொடுக்கற சாக்குல என்ன வந்து பார்க்கல? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்.
நில்லுடி. எங்க போயிட்டு வர? உன்கிட்ட தான் கேக்குற, எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். கோயிலுக்கு போறேன்னு சொன்ன. யார் கூட போறேன்னு சொன்ன? யார் கூட போறேன்னு சொன்ன? பொன்னரசி உன் கூட கோயிலுக்கு வரலையா? அந்த பிரசன்னா உன் கூட கோயிலுக்கு வந்தானா? அம்மா, பொன்னரசி. ஏய், பேசாதடி. தெரியும்டி, அந்த கர்மத்தை கண்ணால பார்த்தேன்னு குட்டி வந்து சொல்லிட்டு போறான். அப்பவே நான் சந்தேகப்பட்டேன்டி. அவன் ஃபேக்டரி பத்தி எழுதுறேன்னு அவன் உன்னை வந்து பாக்குறதும் நீ அவனை போய் பாக்குறதும், சீ, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்டி, அதுல மண்ணெளி போட்டுட்டியே. அம்மா, பிரசன்னா ரொம்ப நல்லவன். ஏய், ஒடிச்சு பொல்லல உடைச்சிடுவேன். நல்லவனா? நல்லவன் என்ன? அவனுக்கா வக்காலத்து வாங்குறியா? ஏய், இங்க பார், ஒருத்த பேசுறதையோ பழகிறதையோ வச்சு அவன் நல்லவன் நம்ப கூடாது. ஏண்டி, உங்க அண்ணனால இன்னைக்கு வரைக்கும் நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டி. நீ ஏண்டி என்ன சேர்த்து கொல்ற? இங்க பார், இந்த அம்மா உனக்கு வேணும்னா இனிமே நீ அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. புரிஞ்சுதா? இதான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற கன். இத தொட்டு பார்த்தாலே மச்சான் சும்மா சுட்டு பொசுக்கி நாஸ்தி ஆக்கிரணுங்கிற வெறி உண்டாகும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. சீமா மெட்டல் கம்பெனி ஓனர் லிங்குசாமி கிட்ட 40 பிஸ்டல் ஆர்டர் கொடுத்துருக்கோம். எப்போ கிடைக்கும்? இன்னும் 2 நாள்ல வரும். லேட் ஆயிட போகுது. கரெக்டா கிடைக்கும். உன் பேரை சொல்லியிருக்கேன். யாருன்னு கேட்டியே? இவர்தான்க்கா. யாரா இருந்தாலும் சொல்லு, பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியேக்கா. இவரைதான் நான் லவ் பண்றேன். இவர் பேர் குமரன். என் கூட 4 வருஷம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சாரு. வசந்தி, என்ன இது? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? நீ பாட்டுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்து என்ன லவ் பண்ற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? வசந்தி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பழகிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? சாரிக்கா, நான் தான் அவரை லவ் பண்றேன், அவர் என்ன லவ் பண்ணல. இந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்கு ரொம்ப சாரிக்கா.
அம்மா அப்பாவை மட்டும் இல்ல, இவரை கூட நீங்க கன்வின்ஸ் பண்ணும். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது இவர் கூட மட்டும்தான். இதுக்கு மேல நான் சொல்ல ஒண்ணும் இல்லக்கா. மிஸ்டர் குமரன், ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டுட்டு சொல்லிட்டு போறா. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? இல்ல, உடனே பதில் சொல்லணும்னு சொல்லல. நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. ஏன்னா இது என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. பரவாயில்ல மேடம். ஆமா, என்னது இது? வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எல்லாரும் இவ்ளோ டென்ஸ்டா இருக்கீங்க. இல்ல மேடம், குமரன் அன்னைக்கு நல்லா இருக்கான்னா அது காரணம் வசந்தி மேடம் தான். அவங்க அக்கா நீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. வசந்தியை பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். சரிங்க மேடம். வரேன். மேடம் இருக்கு. மெட்டல் ஃபேக்டரியில இருந்து தான் வரேன் மேடம். என்னாச்சு? நம்ம ஆளுங்க எல்லாம் மஃப்டில வாட்ச் பண்றாங்க மேடம். என்ன, நம்ம ஸ்பை பண்றோம்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டானா? சரி, வீட்டை வாட்ச் பண்றதுக்கு ஆள் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கு மேடம். எல்லாருக்கும் லீவ் கொடுத்துட்டு குடும்பத்தோட திருப்பதிக்கு போயிருக்கிறதா இன்ஃபர்மேஷன். நம்ம வாட்ச் பண்றது அங்க யாருக்கும் தெரியாதே. தெரியாது மேடம். அக்கம் பக்கத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே மேடம். என்ன தகவல் கிடைச்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? எஸ் மேடம். சரி, இந்த பேப்பர்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கங்க. எஸ் மேடம். ஹலோ மேடம், ஒரு முக்கியமான விஷயம் மேடம். சொல்லுங்க. லிங்குசாமி வந்தாச்சு மேடம். நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். மேடம், அவங்க பிளானோட இருக்காங்க மேடம். நான் உடனே வரேன். இன்ஸ்பெக்டர், லெட்ஸ் கோ.
நீங்க இருக்காது, சீக்கிரம் போ. சரி.